பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு இருதயத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த வசனத்தினுடைய பின்னணியை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 420 வருடங்கள் 400 இயர்ஸ் பக்கத்தில் ஒரு விடுதலைக்காய் காத்திருக்கிறார்கள். அப்போ அந்த எத்தனையோ முயற்சி எடுத்தும் ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை அவர்களால் பெற்றுக்கொள்ளவே முடியல. ஐயோ, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரலான்னு நினைப்பாங்க, வர முடியாது. 10 நாள் அமைதியாக இருக்கும், திரும்ப ஒரு பிரச்சனையாகும். ஆனால் மோசே இப்பொழுது கர்த்தர் மோசையின் மூலமாக பேசுகிறாரு. இல்லை, இப்போ ஆண்டவர் ஒன்று செய்ய போகிறாரு. இன்று கண்ட எகிப்தியனை, 400 ஆண்டுகளாய் கண்ட எகிப்தியனை, இத்தனை ஆண்டுகளும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த இந்த எகிப்தியனை, உங்களை பின்தொடர்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த பிரச்சனையை இனி என்னைக்குமே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒருவேளை உங்க மனசு சொல்லலாம், ஐயோ இது திரும்ப திரும்ப வந்துருமோ, எத்தனையோ காரியங்கள்ல திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்திருக்கலாம். அவ்வளவுதான், கடன் இனி முடிஞ்சிருச்சு, இனி யார்கிட்டையும் நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து 1 வருஷம் நல்லா இருக்கலாம், திரும்பவும் போய் கடன்ல நீங்க சிக்கி இருக்கலாம். ஒரு வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாகி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா திரும்பவும் நீங்க தொடரலாம். இது மாறி மாறி இதே போல சூழ்நிலைகள் உங்கள் தொடர்ந்துட்டே வரதுனால இது நிரந்தரமா இருந்துருமோ, இதுக்கு ஒரு முடிவே இருக்காதோ, நான் மரணம் வரைக்கும் என்னை இது துரத்திட்டே வருமோ அப்படின்ற பயத்தோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுடைய இருதயம், ஐயோ போச்சு, இனி மரணம் வரைக்கும் அவ்வளவுதான், எனக்கு இந்த தீங்கு தொடர்ந்துட்டே இருக்கும், இந்த வியாதி என்ன தொடர்ந்துட்டே இருக்கும், இனி நான் இதிலிருந்து விடுதலையே அடைய முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில பலர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கலாம். ஐயோ அவ்வளவுதான், இனி உனக்கு சாகிற வரைக்கும் இதோட தான் நீ வாழணும், நீ இருக்கிற இடத்துல இனி இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் இது உன்னை விட்டு போகாது, அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண மாட்டாய். ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பார். ஆண்டவர் ஒரு இரக்கத்தை உங்களுக்கு நிச்சயம் காண்பிப்பார். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறது, ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை இந்த பிரச்சனையிலே கர்த்தர் கட்டளை இடுவார். இனி அது தலையெடுக்காதபடி, இனி தலை தூக்காதபடி, அந்த சூழ்நிலை உங்களுக்கு தலை தூக்காதபடி ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை உங்களுக்கு கட்டளையிடுவேன். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு, உங்க குடும்பத்தினுடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு நிச்சயம் வரும் என்று ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் நீங்கள் காண்பது இல்லை. ஆண்டவர் தாவீதுனுடைய வாழ்க்கையிலே, தாவீது யோனத்தானுடைய மகனாகிய மேவி பெசேத்தேக், அவரை குறித்து வேதம் சொல்லுது, 2 கால்களும் முடமான ஒரு மகன். தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டா இருந்தவர் தான் இந்த யோனத்தான். யோனத்தானுடைய பையன் தான் மேவி பெசேத்தேக். அப்போ இந்த மேவி பெசேத்தேக் குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாத்தா எல்லாரும் இறந்து இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் உயிரோடு இருந்தான். ஆனால் இவனுக்கு சாப்பாடு வேணும், இவனுக்கு நாள் உன்னைக்கு அவனை பார்த்து கொள்ளணும். ஆனால் தன்னுடைய எருசலேமை விட்டு தூர தேசத்திலே அவன் போய் தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த மனுஷனை தாவீது தன்னுடைய அரண்மனைக்கு வர சொல்லி, என்ன நடக்குதுன்னா, நித்தமும் நீ என்னுடைய சமூகத்திலே அப்பம் புசிப்பாய், நித்தமும் என் சமூகத்திலே அப்பம் புசிப்பாய். அப்படின்னா இந்த மேவி பெசேத்திற்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம், உனக்கு இனி மரணம் வரைக்கும் டெய்லி உனக்கு ஒரு வருமானம், உனக்கு ஒரு ஆகாரம். இந்த காரியத்தில் நீ கஷ்டப்பட மாட்ட, சாப்பாட்டுக்காக நீ அலைந்து திரிய மாட்ட, உன் ட்ரெஸ்ஸுக்காக நீ அலைந்து திரிய மாட்ட, உனக்கு நித்தமும் ராஜ போஜனம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமான ஒரு பிளெஸ்ஸிங், நிரந்தரமான
நிரந்தரமான ஒரு வருமானத்தை, நிரந்தரமான இனி அந்த குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார் என்று நானும் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் உங்களுக்கு நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறேன்? நீ நித்தம் என் சமூகத்திலே அப்பம் புசிப்பாய். நான் நம்புகிறேன். இது தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வருகிற வருமானங்கள் 4 நாள் வந்து 5 நாள் வரல, ஒரு வருஷம் வந்துச்சு திரும்ப வரல, வருமானங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. நிரந்தரமா எனக்கு ஒன்றும் இல்லையே, நிரந்தரமா நான் சாப்பிட முடியுமா, நிரந்தரமா நான் வீட்டு வாடகை கொடுக்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த வசனத்தை நீங்க விசுவாசிங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க இன்றைக்கு பேசினது போல எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். நிரந்தரமான ஒரு வருமானத்தை தருகிறவர். நம்பர் 2, இரண்டாவதாக நான் வேதத்திலே தியானிக்கும் போது சீரியருடைய தண்டுகள் அப்புறம் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே வரவில்லை. சீரியனுடைய தண்டு திரும்ப வரவே இல்லையாம். அப்படின்னா இவங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க, திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு சட்டன் பீரியட்ல அவ்வளவுதான், இவங்களுடைய தொந்தரவை நீ தாங்க முடியாது, இவங்க எப்பவுமே இந்த தொந்தரவு தான் இருப்பாங்கன்னு நினைச்சா ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் இனி சீரியருடைய தண்டுகள் உள்ளே வராதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இரண்டாவது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என்ன அற்புதம்னா நிரந்தரமான ஒரு சமாதானம். நிரந்தரமான ஒரு சமாதானம். பாஸ்டர் 4 நாள் சமாதானமா இருக்குது, 5வது நாள் சண்டை வருது, குடும்பத்தில் சண்டை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சண்டை, வேலை ஸ்தலத்தில் சண்டை, என்னால் முடியவே இல்லை, எப்போ பார்த்தாலும் சமாதான குறைவு. நிரந்தரமா ஒரு சமாதானம் வராதா? நாங்கள் சமாதானமாக இருந்து 1 மாதம் கண்டினியூவாக இருக்கிறோன்றதே ரொம்ப கஷ்டம். 1 வருஷம் சமாதானமாக இருந்தோன்றது சொல்ல முடியல. ஆனால் தேவன் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் நிரந்தரமான ஒரு சமாதானத்தை தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பதில்லை. ஆமேன். மூன்றாவதாக நான் வேதத்திலே தியானிக்கும் போது 38 வருடமாய் வியாதியாயிருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் காண்பித்து என்னுடைய இருதயத்திலே சொல்லுகிறார், அந்த மனுஷனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் தந்தார். பாருங்க, எத்தனை ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தில் இருக்கிறான் அப்படின்னு தெரியாது. ஆனா அவனுடைய வியாதிக்கு 38 வருஷம் இருக்கிறது. 38 வருஷம் படுத்த படுக்கையாய் கிடக்கிறான். அந்த இடத்தை விட்டு அவன் எங்கும் போக முடியாது. ஆனால் இப்பொழுது ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் தருகிறார். நிரந்தரமான ஒரு இடமாற்றத்தை தருகிறார். வேதனையாய் படுத்து கிடந்த, தனிமையாய் படுத்து கிடந்த, சஞ்சலத்தோடு படுத்து கிடந்த, யாரும் இல்லையே என்று தனிமையிலே படுத்து கிடந்த, பயத்தோடு படுத்து கிடந்த அந்த இடத்திலிருந்து இனி நீ அந்த இடத்திலே இருக்க மாட்டாய். உனக்கு ஒரு இடமாற்றத்தை தருவேன். இனி இந்த இடத்துல நீ படுக்க வேண்டியது இல்லை. இந்த தரையிலே இல்லைன்னா எல்லாரும் போகிற அந்த பப்ளிக் பிளேஸில் இனி நீ படுத்து கிடக்க வேண்டியதில்லைன்னு கர்த்தர் ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் தந்தார். அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார். இன்று காண்கிற எகிப்தியனை நீ என்றும் காண மாட்டாய். நிரந்தரமான ஒரு தீர்வு. 400 வருஷமாய் தொடர்ந்து கொண்டிருந்த அந்த பிரச்சனையை கர்த்தர் ஒரு நிலுவையிலே கொண்டு வந்து, இனி பார்க்க மாட்டப்பா, இனி அந்த பிரச்சனை உன்னை தொடராதுப்பா அப்படின்னு சொன்னது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு அப்படியே நடக்கும். நான் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்றேன். இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் நிரந்தரமான ஒரு விடுதலையை தரப்போறாரு. இனி அந்த டேப்லெட் எடுக்க வேண்டியது இல்லாம, இனி அந்த மருத்துவமனைக்கு போக வேண்டியது இல்லாம, இனி அந்த வட்டிக்காரனுக்கு முன்னாடி நிற்க வேண்டியது இல்லாம கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. ஆமேன். அப்பா காலத்துல பார்த்தேன், தாத்தா காலத்துல பார்த்தேன், நான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறேன், இதுக்கு ஒரு விடுதலையே வராதா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாய் அவரால் செய்ய முடியும். ஆமேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்னைக்கும் நீங்க காண மாட்டீங்கன்னு சொன்னீங்கல்லப்பா. திரும்பி அந்த வியாதி வரக்கூடாது, திரும்ப அந்த கடன் வரக்கூடாது, திரும்ப அந்த சமாதான குறைவு வரக்கூடாது. எந்த காரியம் என் பிள்ளை திரும்பி இனி வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு முழுமையான ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் ஆண்டவரே. அவர்கள் எந்தெந்த காரியத்தை செய்கிறார்களோ அதில் எல்லாம் ஆண்டவருடைய கரம் என்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உங்க இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளும். இந்த நாள் உங்க பிள்ளைகளுக்கு வெற்றியின் நாளாய் அமையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். ஆமேன். முடிந்த வரைக்கும் இந்த செய்தியை அநேகருக்கு நம்ம கொண்டு சேருவோம். மாலையிலே நடக்கிற அந்த 100 நாள் ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.